ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். நம் ஆண்டவர் கண்டிப்பான கணித ஆசிரியர் போன்றவர். பொதுவாக கணிதம் சொல்லிக் கொடுக்கிற, கணக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பாக பிள்ளைகளை அடித்து திருத்தி, அதிகமான பிள்ளைகள் கணக்கில் ஆர்வமா இருக்க மாட்டார்கள். கணக்கு புரியாததா இருக்கும். பலர் கணக்கில் ஆர்வமா இருந்தாலும் கூட பெரும்பாலான பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கணக்கில் சற்று மந்தமா இருப்பார்கள். மற்ற பாடங்களை படித்தாலும் கணக்கு பாடம் படிப்பதற்கு மிகவும் கடினமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக இருக்கிற கணித ஆசிரியர்கள் அழகாக சொல்லிக் கொடுப்பார்கள். கர்த்தர் கணித ஆசிரியர்கள் போல. பொதுவாக கணிதம் கடினமான, சற்று எல்லோருக்கும் கடினமான ஒரு பாடமாக நினைப்பதினால் அப்படி அல்ல. ஆனாலும் அதை புரிந்து கொள்ள அநேகம் பிள்ளைகளுக்கு முடியாததினால் சிறு பிள்ளைகள் அதை பயப்படுவார்கள். கணிதத்தை அதிக ஆர்வமாக கற்க மாட்டார்கள், ஒரு சிலர் தவிர. இப்படி இருக்க கணித ஆசிரியர்கள் அந்த மற்ற பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கண்டிப்பாக மிரட்டி, அடித்து, திருத்தி சிறு பிள்ளையிலேயே கணிதம் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி சொல்லிக் கொடுத்து அவர்கள் பெரியவர்கள் ஆகும்பொழுது அவர்கள் படித்த மற்ற பாடங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இல்லாவிட்டாலும் இந்த கணித பாடம் எல்லோருக்கும் பயன்படுகிறதா இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கணக்கு பாடத்தை பயன்படுத்த தேவையா இருக்கு. விவசாயம் செய்தால் கூட இந்த நிலத்தில் இவ்வளவு விதை விதைக்க வேண்டும், இந்த அளவுக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், இந்த அளவுக்கு உரம் போட வேண்டும் என்று கணக்கெடுக்கிறது அல்லவா? ஒவ்வொரு விவசாயத்திற்கு கூட கணக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் கணக்கு தேவைப்படுகிறது. நாம் சமைக்கும் சமையலை எந்த அளவுக்கு என்ன பொருள் போட வேண்டும் என்று அளவு இருக்கிறது. அதுவும் கணிதம் தான். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் கணிதம் அன்றாட வாழ்வில் பயன்படுகிற ஒரு பாடமாயிருக்கிறது. அடிப்படை கணிதம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அந்த கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கண்டிப்பானவர்களாய் இருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் பிள்ளைகளும் கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கணக்கு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். ஆசிரியரிடம் அவர்கள் கண்டிப்பை பெறும் பொழுது அவர்களுக்கு வலியும் வேதனையுமா இருக்கும். அவர்கள் கடிந்து கொண்டால், ஆசிரியர்கள் கடிந்து கொள்ளும் போதும் அடிக்கும் போதும் சிறு பிள்ளைகளுக்கு வலிக்கும். மிகுந்த வேதனையோடு இருப்பார்கள். கணக்காசிரியர்களை வெறுப்பார்கள் கூட. ஆனால் அவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்த பின்பு அந்த ஆசிரியரை பார்த்தால் உடனே அவர்கள் மகனம் பொங்கும், சந்தோஷத்தினால் மகிழும். ஏனென்றால் என் கணித ஆசிரியர் எனக்கு இப்படி சொல்லிக் கொடுக்காவிட்டால் நான் கணிதம் படித்திருக்க முடியாது என்று நினைப்பார்கள். இது இயல்பு. பொதுவாக எல்லா தேசங்களிலும் நடக்கிற காரியம். ஒரு பாடம் படிப்பதற்கே கண்டிப்பு தேவைப்படுகிறது. அந்த ஆசிரியர் கண்டிப்பாக இராவிட்டால் அவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாய் அவர் பிள்ளைகளை நடத்தி அவர்களுக்கு கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கணிதம் கற்றுக்கொள்ளாததினால் ஒவ்வொரு நாளும் அன்றாட செயல்களை செய்யும் பொழுதும் அந்த கணக்கு போட தெரியாமல் மிகவும் தடுமாறுவார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். படிக்காதவர்கள் பலர் இன்றும் அப்படி இருக்கிறார்கள். அதாவது கணிதம் கற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை வயதானாலும் கடைசி வரைக்கும் வேறு யாருடைய உதவியாவது எதிர்பார்ப்பார்கள். இதற்கு எவ்வளவு பணம் செலவாயிற்று, இந்த பணத்திற்கு எவ்வளவு வட்டி வருகிறது, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தவரை சார்ந்து அவர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் அந்த ஆசிரியர் கண்டிப்பாய் சொல்லிக் கொடுக்கும் போது தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு கற்றுக்கொண்ட பிள்ளைகள் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக தங்கள் கணக்குகளையும் பார்த்து கொள்வார்கள், பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். பிறருக்கும் உதவி செய்யவும் அவர்களால் முடியும். அது போலதான் கர்த்தர் கண்டிப்பானவர், அவர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனாய் இருக்கிறார். கர்த்தர் அன்பானவர் என்றால் அந்த அன்பின் ஒரு பகுதி கண்டிப்பும் கூட. பாருங்கள், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்படி திரித்துவ தேவனாய் அவர் இருக்கிறார். தேவன் 3 ரூபங்களில் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்க நாம்
பரிசுத்த ஆவியானவரின் குணம் என்ன? மூவரும் ஒருவர்தான், ஒரே குணம் உடையவர்கள் தான். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருக்க ஒரு காரியத்தை கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு இன்னொரு பெயர் அன்பின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருந்தால் அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? முதல் தகுதி அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணங்கள் உண்டு. அதன் முதல் குணம் அன்பு. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கவனிப்போம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் அன்பானவராம். கண்டித்து உணர்த்துகிறவர், அவருடைய குணம் அன்பு. அப்படி என்றால் அன்புக்குள் தான் கண்டிப்பு அடங்கி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தீங்கு நினையாது, நன்மையில் சந்தோஷப்படும், பிறருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சந்தோஷப்படும். எப்படி ஒரு கணித ஆசிரியர் தன் பிள்ளைகளுக்கு கண்டித்து வழி நடத்தி அந்த பிள்ளைகள் நம்மை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று எந்த கணித ஆசிரியரும் எதிர்பார்ப்பதில்லை. அந்த பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். என் பாடத்தில் அவர்கள் பாஸ் பண்ண வேண்டும், அவர்கள் வெற்றி அடைய வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான். பிறகு அவர்கள் படித்து முடித்து போன பின்பு அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? என்னை நான் அவர்களை கண்டித்தால் அவர்கள் என்னை தவறாக நினைப்பார்கள் என்றெல்லாம் எந்த ஆசிரியரும் யோசிக்க மாட்டார்கள். நல்லவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அல்லவா? அப்படி என்றால் பிள்ளைகளிடம் நல்ல பெயர் வாங்குவதல்ல, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு நல்ல ஆசிரியரின் குணம். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய தேவன், அவருடைய குணம் அன்பு. அவர் அன்பின் வெளிப்பாடுதான் கண்டிப்பு. கண்டிப்பும் நியாய தீர்ப்பும் அன்பின் வெளிப்பாடுதான். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தை மன்னிக்க கூடிய பாவங்கள், அவன் மனம் திரும்பி விட்டால், அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது அவன் மனம் திரும்பி வந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னிக்கலாம். மனம் திரும்பவே இல்லை என்றால், அவன் எதிலும் துளி கூட மனம் திரும்புகிற எண்ணமே இல்லாமல் இருந்தால் அவனை என்ன செய்வது? அப்படியே விட்டு வைத்தால் அவன் அழிவது மட்டுமல்லாமல் பிறரையும், அவன் சாவதற்குள், ஒரு மனிதனுடைய காலம் முடிவதற்குள் இன்னும் 100 பேரை துன்மார்க்கனாய் மாற்றுவான். ஒருவன் துன்மார்க்கனாய் இருந்து சூதாட்டம் விளையாடுவது, சாராயம் குடிப்பது, தவறான எல்லா காரியங்களையும் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் அவன் என்ன செய்வான்? ஒரு திருச்சபையில் இருக்கிறான், அவன் மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்ய போவான். அவன் 50 வருடம் இருந்தால் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுப்பான்? எத்தனை குடும்பங்கள் அதை பார்த்து கெட்டு போகும்? அவன் செய்யவில்லையா? அவனும் ஒரு கிறிஸ்தவன் தானே. அவன் சாராயம் குடிக்கவில்லையா? அவன் சூதாடவில்லையா? அவன் என்ன தவறு செய்யவில்லை? எல்லாம் செய்கிறான். அவன் நன்றாக தானே இருக்கிறான், நானும் செய்கிறேன் என்று பலர் மனதில் எண்ணம் தோன்றி பலரும் அப்படிப்பட்ட பாவத்தை பின்பற்ற தொடங்குவார்கள் அல்லவா? மனம் திரும்பவே அவனுக்கு இருதயம் இல்லாத அளவுக்கு அவன் முழுமையாய் கடினப்பட்டு போய்விட்டான் என்றால் அவனை வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன கர்த்தருக்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அந்த மனிதனை அழித்து போடுகிறார். பிறரை காப்பாற்றும்படியாக, மற்றவர்களை காப்பாற்றும்படியாக. அக்கிரமமாய் வாழ்ந்தால் அவனுக்கு அழிவு வந்தது என்று அந்த திருச்சபையின் மற்ற மக்கள், அந்த மனிதனை பார்க்கிற மனிதர்கள், அவர்கள் பார்த்தாயா, இவன் இவ்வளவு அக்கிரமமாய் செய்தான், தன் குடும்பத்தினரை கொடுமைப்படுத்தினான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்தான், இவ்வளவு தாறுமாறாய் வாழ்ந்தான், அதனால் அவன் இறந்து விட்டான், அவனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வியாதியை கொடுத்தார், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அவனுக்கு வந்தது என்கிற பயம் மற்றவர்களுக்கு வரும் பொழுது அவர்களும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாமல் ஒழுங்காக வாழ்வதற்கும் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டாகும். இப்படிதான் கர்த்தர் எல்லோரையும் பார்க்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பவே வாய்ப்பில்லை, அவன் முழுவதும் அவன் இருதயம் கடினப்பட்டு விட்டதென்றால் அவனை அழித்து போடுகிறார். அதன் மூலம் மற்றவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவருடைய தொழிலே எப்பொழுதும் காப்பாற்றுவதுதான். இவன் ஒருவனை அழித்து 90 பேரை அவர் காப்பாற்றுவார். இப்படிதான் நடக்கிறது.
ஒருவேளை ஒரு மனிதன் மிகுந்த அக்கிரமம் செய்கிறான், ஆனால் அவன் இருதயத்தில் தாழ்மை இருக்கிறது. அவன் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அவனுக்குள் நற்குணம் கொஞ்சம் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? அவன் நற்குணத்தின் நிமித்தம் அவனுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். பல தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை அனுப்புவார். டிவி மூலமாக, செல்போன் மூலமாக பல விதங்களில் கர்த்தர் அவனை சந்திப்பார். அவனிடத்தில் இருக்கிற நற்குணம், கொஞ்சம் நற்குணம், அதிக தீமை இருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்ச நற்குணத்தை பார்த்து அவனுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அவன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி திருந்த தொடங்கினால், அவன் மனம் திரும்பி அவன் பாவத்தை விட்டு விலகத் தொடங்கினால், தொடர்ந்து கர்த்தர் அவனை கவனித்து அவனை வழிநடத்தி முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அப்பொழுது அவன் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு நியாய தீர்ப்பாக சில நோய்களையோ, பாடுகள், பட்டயம், சண்டை, வம்புகள் போன்ற தீய காரியங்கள் அவனுக்கு வரும். கொடுமையான காரியங்கள், துன்பமான காரியங்கள் வரும். அது எதற்கு என்றால், அவன் இன்னும் தன்னை தாழ்த்தி மனம் திரும்புவதற்காக, முற்றிலும் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த துன்பங்களை கொடுப்பார். அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் இருதயம் இன்னும் தாழ்ந்து போகும். தாழ்ந்து 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 போகும்போது அவனுக்குள் இருக்கிற பெருமை, சுயநலம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி அவன் பரிசுத்தம் அடைவான். அவன் முற்றிலும் பரிசுத்தவானாகி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேரும்படியாக அந்த மனிதன் தன் வாழ்நாள் முடிவதற்குள் மனம் திரும்பி விடுவான். கர்த்தர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். ஆயுள் நாட்களையும் சேர்த்து கொடுப்பார் மனம் திரும்புவதற்காக. இப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நியாயத்திருக்கிறார். நியாயமாய், நீதியாய் வழி நடத்துகிறார். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் துன்பத்தை அனுமதிக்கிறார். துன்பத்தை கொடுக்க வருகிறது சாத்தான் தான் வருவார். இவள் இந்த பாவம் செய்தால் அதிநிமித்தம் நான் அவள் மேல் அதிகாரம் செலுத்துவேன். உதாரணத்திற்கு, இவள் இப்படிப்பட்ட பொய் சொன்னாள். இவள் பொய் சொல்லியதினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் பொய்யின் ஆவியாகிய நான் அவளுக்குள் பிரவேசிப்பேன். அவளை நான் துன்பப்படுத்துவேன் என்று கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பார். கர்த்தர் தம்முடைய நீதியை நிமித்தம் நம்மிடம் அவனை அனுப்பி விடுவார், பொய்யின் ஆவியை. ஆனால் வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், பொய் சொல்வது தவறு என்று. அதையெல்லாம் படிக்கும்படி ஆவியானவர் நமக்கு ஏவுவார். அப்படி பொய்யின் ஆவி வந்து ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கும். வேறு யாராவது ஒரு பொய் சொல்லி அதன் மூலம் நமக்கு ஒரு தீமையான காரியம் நடந்து நாம் நஷ்டப்படவோ, வேதனைப்படவோ நேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நஷ்டத்தை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த நியாய தீர்ப்பானது நம்முடைய பாவ கரைகளை, ஏற்கனவே பேசிய பொய் எனும் பாவக்கரையை அகற்றிவிடும். நியாய தீர்ப்பு நம் பாவங்களை அகற்றி போடும். கர்த்தர் மன்னிக்கும் பொழுது நம் பாவங்கள் நம்மை விட்டு போகும். நியாய தீர்ப்பை அனுபவிக்கும் போதும், அனுபவித்து முடிக்கும் பொழுதும் நம் பாவம் நம்மை விட்டு போகும். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்றால் நாம் செய்த தவறுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனைக்கு பெயர் தான் நியாய தீர்ப்பு. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் அந்த காலத்தில், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி ஐயாவின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் இது. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் முற்றிலும் கெட்டு போன நிலை, மனம் திரும்ப வாய்ப்பில்லை என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த அக்கிரமம் செய்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பல தீர்க்க தரிசனங்களை, அதுவும் கர்த்தர் சொல்கிறார், தினம் தினம் நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன் என்று. அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும் சிறியோர்களுக்கு அனுப்புகிறார், பெரியோர்களுக்கு அனுப்புகிறார், மூப்பர்களுக்கு, சபை மூப்பர்களுக்கு, பெரியோர்களுக்கு அனுப்பி அவர்கள் மூலமாய் இந்த ஜனங்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எல்லாவற்றையும், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி. ஆனால் எதற்குமே இஸ்ரவேலர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், நான் இவர்களை தண்டிப்பேன். மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக வந்து நின்றாலும் நான் இவர்களை மன்னிப்பதில்லை, இவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே ஐயாவும் சாமுவேல் ஐயாவும் வந்து எனக்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர்களுக்காக, இந்த தலைமுறையினருக்காக
என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாலும் நான் இரங்க மாட்டேன். அவர்கள் நிமித்தம், தீர்க்கதரிசிகள் நிமித்தம் கூட நான் இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? மோசே யார்? சாமுவேல் ஐயா யார்? ஏன் கர்த்தர் இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், மோசே ஐயா இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார். அப்பொழுது இவர்கள் கன்றுக்குட்டி செய்து, இஸ்ரவேலர்கள் கன்றுக்குட்டி செய்து அவர்கள் வழிபடத் தொடங்கிய போது மோசேயா சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இதை பார்த்ததும் அவர் மிகவும் கோபப்படுகிறார். மிகுந்த உக்கிர கோபத்தோடு அவர்களை இப்படி செய்தீர்களே என்று கண்டிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் முற்றிலும் அழித்து விடுகிறேன் என்று மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். விடு மோசே, இவர்களை நான் அழித்து போடுகிறேன் என்று, முற்றிலும் அழித்து விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி கோபமாய் எழும்புகிறார். அப்பொழுது மோசேயா கர்த்தரிடத்தில் வந்து மன்றாடி வேண்டிக் கொள்கிறார். கர்த்தாவே, இரக்கமாயிரும், கிருபையாயிரும், இந்த ஜனங்களை அழிக்காதிரும். உம்முடைய நாமத்தை கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய பெயரை சுமந்து கொண்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் என்று வந்திருக்கிறார்கள். நீர் இவர்களை அழித்து போட்டால் எகிப்தியர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் தெய்வம் அவர்களை அழைத்து கொண்டு போய் அழித்து விட்டது. அவர்களுடைய தெய்வம் அவர்களை காப்பாற்றவில்லை என்று உம்மை அல்லவா தவறாய் சொல்லுவார்கள். அதனால் அப்படி செய்யாதிரும். உம்முடைய ஜனங்களாகிய இவர்களை நீர் நேசியும், இவர்கள் மேல் அன்பாயிரும், இவர்களை மன்னியும் என்று மோசே ஐயா கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலருக்காக மன்றாடுவார். இவருடைய விண்ணப்பத்தை கேட்டு, அது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அப்பொழுது அந்த சமயத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் மாறவில்லை. ஏனென்றால் அந்த சமயத்தில் சிலர் அப்படி இருந்தார்கள், தவறு செய்தார்கள், கன்றுக்குட்டி செய்தார்கள் என்றாலும் நீதிமான்களும் அவர்கள் மத்தியில் இருந்தார்கள். அதனால்தான் மோசே ஐயா விண்ணப்பம் செய்த பொழுது அந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்த நீதிமான்களின் நிமித்தமும் அந்த இடத்தில்தான் யோசுவாவும் காலேப் ஐயாவும் இருந்திருக்கிறார்கள். மோசே ஐயா, ஆரோன் ஐயா இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படி பலர் இருந்ததினாலும் கர்த்தர் அவர்களை மன்னித்து விட்டார், முற்றிலும் அழிக்கவில்லை. இப்படி நடந்தது அல்லவா? மோசேயா விண்ணப்பம் செய்து அந்த ஜனங்களை காப்பாற்றினார். அதுபோல சாமுவேல் ஐயாவும் அப்படித்தான் செய்தார். இஸ்ரவேலர்களுக்காக சாமுவேல் ஐயா சுமார் 40 வருடங்கள் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். சாமுவேல் ஐயாவை வழி நடத்தினார். ஒரு ராஜாவை போல செயல்பட்டார். பணம் மட்டும் வாங்கவில்லை, ராஜரீகம் செய்யவில்லை. பணத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் சாமுவேல் ஐயா இஸ்ரவேலரை வழி நடத்தினார், ஆளுகை செய்தார். நீதி நியாயங்களை நீதியின்படி நியாயம் தீர்த்தார். ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை செய்தார். வழக்குகளை தீர்த்து வைத்தார். கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும், ஆளுகை செய்ய ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாமுவேல் ஐயா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் வேண்டாம், அவர்களுக்கு ராஜா வேண்டாம், நானே அவர்களுக்கு ராஜாவா இருப்பேன் என்று சொன்னார். இருந்தாலும் சாமுவேல் ஐயா மீண்டுமாய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அதன் பின்பு சவுலை சாமுவேல் ஐயாவை கொண்டு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படியாக நடக்கிறது. அவரை அபிஷேகம் பண்ணினதும் சாமுவேல் ஐயா தான். தாவீது ஐயாவை அபிஷேகம் பண்ணதும் சாமுவேல் ஐயா தான். இப்படி இவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களை கர்த்தர் காப்பாற்றினார், விட்டு வைத்தார். ஆனால் எரேமியா ஐயாவின் காலத்திலோ அவர்கள் 2 பேரும் என்னிடத்தில் விண்ணப்பம் செய்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த காலத்தில் இருந்ததை விட எரேமியா ஐயாவின் காலத்தில் இவர்கள் அக்கிரமம் மிகவும் பெருகி இருக்கிறது. முற்றிலும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அவர்கள் இருதயம் கடினப்பட்டு மிக மோசமானவர்களாக மாறி இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தக் கூடாது, அதாவது பிடிவாதமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னால் உடனே மனதை மாற்றிக் கொள்ள வேண்டும். பிடிவாதமாக நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டும் நினைத்துக் கொண்டும் செயல்படக்கூடாது. ஆதலால் என் முகத்திற்கு முன்பாக இவர்கள் இல்லாதபடிக்கு இவர்களை துரத்தி விடு என்று எரேமியா ஐயா சொல்லுகிறார் என்று கர்த்தர் எரேமியா ஐயாவிடம் சொல்லுகிறார். இதை கேட்ட பின்பு கர்த்தர் இன்னும் சில வார்த்தைகள் சொல்லுகிறார். அதாவது
அப்படி நீ துரத்தி விடும்போது அவர்கள் நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார்களானால், எங்கே போக வேண்டும் என்று உன்னை கேட்டால் நீ சொல். அதாவது சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் போகட்டும் என்று நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு இன்னும் சில வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவிடம். கொன்று போட பட்டயத்தை நான் அவர்களிடத்தில் அனுப்புவேன். பட்டயம் வரும், சண்டைகள் வரும், வெளிநாட்டிலிருந்து தூதர்கள் வருவார்கள், வெளிநாட்டிலிருந்து போர் வீரர்கள் வந்து உங்களோடு யுத்தம் செய்வார்கள். சாவடிப்பதற்கா இஸ்ரவேலின் அக்கிரமக்காரர்களை கொன்று போடும்படியாக பட்டயம் வெளிநாட்டிலிருந்து வரும். பிடித்து இழுக்க, இறந்தவர்களை பிடித்து இழுக்க நாய்களும், அந்த இறந்த உடல்களை கொத்துவதற்காக ஆகாயத்து பறவைகளையும் காட்டு மிருகங்களையும் உங்களிடத்திற்குள் நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவ்வளவு கோபமாய் இந்த மாதிரியான 4 வாதைகளை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கொன்று போட பட்டயம், பிடித்திழுக்க நாய்கள், பட்சித்து போட பறவைகளும், இப்படியாக 4 விதமான வாதைகளை நான் அவர்களிடத்தில் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனான மனாசே செய்த பாவங்களின் நிமித்தம் அவர்களை பூமி எங்கும் அலைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா பாவம் செய்தார். தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் பாபிலோனின் தூதர்களுக்கு காண்பித்தார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் சாபத்தை பெற்றுக் கொண்டார். உன்னுடைய குமாரனின் காலத்தில் இது நடக்கும் என்றார். அதே போல மனாசே எழும்பி வந்து தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது மகா அக்கிரமங்கள், கடைசி காலத்தில் மகா அக்கிரமம் செய்து மகா பெரிய பாவங்களை செய்தது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தார். மனாசே எருசலேமில் செய்யக்கூடாத காரியங்களை செய்தார். அதாவது தெருக்கள் தோறும் பொல்லாத ஆவிகளுக்கு, தேவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி, எருசலேமின் தேவாலயத்திலும், ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருந்த தேவாலயத்திலும் அவர்கள் பலிபீடங்களை, பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடத்தை பிரகாரங்களில் கட்டி, இப்படியாக மனாசே மிகப்பெரிய அக்கிரமங்களை செய்தது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு. எருசலேமே, யார் உன்னிடத்தில் இறங்குவார்கள்? உனக்கு இரக்கப்படுகிறவர்கள் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். எருசலேமின் மேல் இரக்கப்படுகிறவரே இல்லை என்று சொல்லுகிறார். உனக்காக பரிதபிக்கிறவர் யார்? உனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று பரிதபிக்கிறவர்கள் யார் என்று கேட்கிறார். உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக துக்கங்களை விசாரிக்கிறவர் யார் என்று கேட்கிறார். உன்னை யார் நல்லது பொல்லாதது என்று விசாரிக்க போகிறார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த அளவுக்கு மனசையின் அக்கிரமங்கள் அதிகமாயிருந்தது. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆதலால் நீ என்னை விட்டு பின்வாங்கி போனதினால், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், அதனால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நீ செய்யக்கூடாத அக்கிரமங்களை செய்ததினால் என் கையை நீட்டி உன்னை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு காலம் பொறுப்பது? உனக்காக நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன், மிகவும் மனம் சலித்து போனேன் என்று சொல்லுகிறார். அவர் 100கணக்கான வருடங்கள், 1000கணக்கான வருடங்கள் இஸ்ரவேலருக்காக, அவர்கள் மனம் திரும்புவதற்காக காத்திருந்தார். அவர் பொறுத்து பொறுத்து அவருடைய மிகுந்த கோபத்தின் நிமித்தம், அவருடைய பொறுமையும் எல்லை உண்டு அல்லவா? அதாவது பொறுமை என்பது ஒரு மனிதன் அழிவதற்கு காரணமா இருந்து விடக்கூடாது. ஒரு இன ஜனங்களையே, ஒரு இனத்தையே கர்த்தர் ஆயிரக்கணக்கான வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டி பாராட்டி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் அக்கிரமத்திலேயே பெருகி கொண்டிருந்தார். அதை நிறுத்தும்படியாக கர்த்தரையே அந்த சூழ்நிலைக்கு நாமே தள்ளுகிறோம். அன்று இஸ்ரவேலர்கள் செய்ததை தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நம்முடைய படிப்பு, வேலை, குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், ஊழியம் என்று இவைகளை எல்லாம் விக்கிரகமாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்று செய்தார்கள், இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதிப்பது, பிள்ளைகளை படிக்க வைப்பது,
வீடு கட்டுவது, இப்படி ஒரு சில ஃபார்முலாக்களை வைத்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவே நம் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் பயன் என்ன? நாம் கட்டின வீடுகள், நம் பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும். நம் காலம் முடிந்ததும் நாம் போகும்போது வெறுமையாய் போவோம். நம்முடைய பரிசுத்தம் மட்டுமே நம்மை பரலோகத்தில் சேர்க்கும், நம்முடன் கூட வரும். அதை புரிந்து கொள்வோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வசனங்களால் நம்மை கழுவி நம் ஆத்துமாவை சுத்திகரித்தால்தான் பரலோகம் செல்ல முடியும். உலக காரியங்களை சம்பாதிப்பதற்காக நேரத்தை செலவழித்து விட்டு நம் ஆத்துமாவை சுத்திகரிக்காவிட்டால் அக்னி கடல் அல்லவா நம்மை வரவேற்கும். பரலோகத்தை பார்க்கவும் முடியாமல் போகுமே. அதை புரிந்து கொள்வோம். அதனால் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். இருதயத்தை கடினப்படுத்தாமல் தவறுகளை விட்டு இந்த வேதத்தை எடுத்து வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டவைகளை அப்படியே கீழ்ப்படிந்து கடைபிடிப்போம். மனத்தாழ்மையோடு எந்தவித விளக்கங்களும் தேவையில்லை. யாருடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளும் சடங்காச்சாரங்களுக்குள்ளும் நம்முடைய பாரம்பரிய சபை பழக்க வழக்கங்களுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் எந்த திருச்சபையின் பழக்க வழக்கங்களுக்குள்ளும் நாம் மூழ்கி போய்விடாமல் வேத வசனத்தை படித்து அதை புரிந்து கொண்டு சரியானவற்றையே செய்ய வேண்டும். தவறானவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மையே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை திருத்துவார். அடுத்த ஊழியர்களையோ போதகர்களையோ சாக்கு போக்கு சொல்லி நம் ஆத்துமாவை நாம் இழந்து போகக்கூடாது. புரிந்து கொள்வோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவர் நல்லவராகவும் இரக்கமுள்ளவராகவும் சாந்த குணமுள்ளவராகவும் இருக்கும் பொழுது நமக்கு பிடிக்கும். அதே போல அவர் பரிசுத்தம் உள்ளவரும் கூட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் நாம் தவறு செய்யும் பொழுது அவர் நம்மை தண்டிப்பார். அவர் நமக்கு கொடுக்கும் துன்பங்கள் அவர் முழு மனதோடு நம்மை துன்பப்படுத்துவதில்லை. நம்முடைய துன்பங்களுக்கு நாமே காரணம். கர்த்தர் நம்மை துன்பப்படுத்த அவர் எப்பொழுதும் விரும்புவதில்லை. நாம் செய்யும் தவறுகள் பாவங்கள் நிமித்தம் நம்மை சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் சில துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமே அவருக்கு ஏற்படுத்துகிறோம், நம்மை துன்பப்படுத்துவதற்கு. ஒரு ஆசிரியர் மாணவனை அடிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த மாணவர் தான். ஆசிரியர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆசிரியர் பணிக்கு வருவதில்லை. பிள்ளைகள் செய்யும் அக்கிரமத்தினால் அவர்கள் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறார்கள், கண்டித்து வழி நடத்துகிறார்கள், அவர்கள் நல்வாழ்வுக்காக, பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக. அதுபோல கர்த்தரும் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை காப்பாற்றும்படியாக, நம்மை திருத்தும்படியாக, நம் பாவ கரைகளை நம்மிடமிருந்து போக்கும்படியாக நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் கோபம் கொள்வார், நம்மை கண்டிப்பார், தண்டிப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து விடுவார், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன் என்பது முட்டாள்தனமான எண்ணம். அது முற்றிலும் அறிவில்லாத ஒரு எண்ணம். கர்த்தர் மன்னிப்பு என்பதை மனம் திரும்பியவர்களுக்கு தான் கொடுப்பார். முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அதற்கு முன்பாகவே அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மன்னிப்பு என்ற வார்த்தையை உச்சரித்து விட்டால் அதற்கு உடனே மன்னிப்பு கொடுத்து விட முடியாது. மன்னிப்பு என்றால் மனதளவில் நாம் திருந்திவிட்டு, ஒரு தவறு செய்து விட்டோம், மனதளவில் நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து என்னை மன்னியுங்கள், இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுக்கு பின்பே மன்னிப்பு கிடைக்கும். நான் செய்து கொண்டே இருப்பேன், நீ என்னை மன்னித்து கொண்டே இரு என்றால் அது என்ன கணக்கு? அப்படி கிடையவே கிடையாது. மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நாம் எல்லா தவறும் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் போய், கர்த்தாவே நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நாளைக்கு இதே தவறை செய்துவிட்டு வருவேன், திரும்பவும் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்வதா? இது எவ்வளவு முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்கிறது. இது விளையாட்டு. சிறு பிள்ளைகள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அல்ல. மனம் திரும்பியவர்களுக்கே மன்னிப்பு கிடைக்கும். அதனால் மனம் திரும்புதலை கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பவே விரும்பாதவர்கள், நான் இந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன், பாவத்தை விடமாட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு மன்னிப்பு எங்கே இருந்து கிடைக்கும்? நிச்சயம் கிடைக்காது. பாவத்தை விட்டு ஒழித்து திருந்தி வருகிறவர்களுக்கே
அவர்கள் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். இதை முதலில் அடிப்படை சாராம்சத்தை புரிந்து கொள்வோம். பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்கு எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் முற்றிலும் மனம் திரும்பாத ஜனங்களாய் மாறி போனார்கள். முற்றிலும் அவர்கள் ஆத்துமா முழுமையாய் கெட்டு போயிற்று. கடின இருதயமுடையவர்களானார்கள். கர்த்தர் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் பல வாய்ப்புகளை கொடுத்தார். எதிலும் அவர்கள் திருந்தவில்லை. அப்பொழுது கர்த்தர், நான் அவர்களை தண்டிப்பேன், அவர்களை நான் விடமாட்டேன். ஏனென்றால் எல்லா பாவத்திற்கும் உச்சகட்டமாக பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். தாங்கள் விக்கிரகாராதனை செய்தார்கள். தெரு தெருவாக விக்கிரகங்களை வைத்து பலிபீடங்களை கட்டி விக்கிரகாராதனை செய்தார்கள். பலியை செலுத்தினார்கள். தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். சொந்த பிள்ளைகளை எடுத்து தீயில் போட்டார்கள். பலி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமத்தை எல்லாம் செய்தார்கள். அது மட்டும் அல்லாமல் தேவாலயத்திலேயே வந்து பிரகாரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தினார்கள். இது இந்த அளவுக்கு போன பின்பே கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களை பட்டயத்திற்கு கொல்ல வேண்டியவர்களை கொன்று சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்களை சிறைப்பிடிக்க பண்ணி இப்படியாக பல விதங்களில் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இது முற்றிலும் நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது. இது நடக்க வேண்டியதே. கர்த்தர் இப்படி செய்வார் என்பதையும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம் இஷ்டப்படி நாம் வாழ்வதற்கு நாம் பிறக்கவில்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திருந்தாதவர்களாய் இருந்தது நிமித்தம், திருந்தவே மனமில்லாதவர்களாய் போனது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அது என்னென்ன நியாய தீர்ப்பு என்று பார்ப்போம். தேசத்தின் வாசல்களில் நான் அவர்களை தூற்று கூடையால் தூற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது எதிரி நாட்டு பாபிலோனிலிருந்து வருகிற எதிரிகள் வந்து இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள், கொல்லுவார்கள், பலரை கொன்று போடுவார்கள், பட்டயத்தால் வெட்டி போடுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூற்றி போடுதல் என்றால் தீயவர்களை, தூற்றுதல் என்றால் பதரை தீயிலிட்டு அதை தூற்றி பதரை பிரித்து தீயிட்டு கொளுத்துவார்கள். தானியங்களை மட்டும் சேர்த்து வைப்பார்கள். அது போல தூற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். எருசலேமின் வாசல்களில் தூற்றி போடுவேன் என்றால் தீயவர்களை அழித்து பரிசுத்தமானவர்களை மட்டும், கொஞ்சம் பேரை மட்டும் மிச்சம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், என் ஜனங்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பாததினால், என் வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால் அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக ஆக்கி போடுவேன். அவர்கள் பிள்ளைகளை கொன்று போடுவேன், அவர்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடற்கரை மணலை விட அதிக விதவைகள் அங்கு இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆண்கள் கொல்லப்படுவார்கள், பலர் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்ட பகலிலே கொல்லுகிறவனை, கொலை செய்கிறவனை, பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வர பண்ணுவேன். பெண்களையும் குழந்தைகளையும் கூட கொன்று போடுவார்கள். அப்படிப்பட்ட தீயவர்கள் வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மேல் பட்டணத்தின் பயங்கரத்தையும் கலகத்தையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதனால் தான் நாம் எச்சரிக்கையுடன் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் கர்த்தரை கேட்டு அவர் சித்தப்படி நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, சம்பவங்கள் நடக்கவே நடக்காது உலகத்தில். அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு அடங்காமல் தெரிந்தால் யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைதான். 7 பிள்ளைகளை பெற்றவள் அவள் களைத்து போகிறாள். தன் பிராணனை விட்டு விட்டாள். இன்னும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் லட்சையும் அடைந்தாள். அதாவது பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். சிறு பிள்ளைகள், பெண்கள் கொல்லப்படுவார்கள், ஆண்கள் கொல்லப்படுவார்கள், பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், தீயவர்கள் வந்து அவர்களை மேற்கொள்வார்கள் என்று கர்த்தர் இப்படிப்பட்ட சாபத்தை அவர்களுக்கு தந்து விடுகிறார். மிகவும் கொடுமையான செயல்கள், சொல்லவும் முடியாத அளவுக்கு மிக தீமையான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரை நாம் கோபமூட்டுவதினால் நமக்கு வரும் தண்டனையாய் இருக்கிறது. அதனால் ஒருபோதும்
கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு நினைவும் நம் மனதில் இராதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் அவர்கள் அப்பொழுது செய்த அதே பாவங்கள் இந்த காலத்திலும் இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிறது. அதனால் போன வருடத்திலிருந்து இஸ்ரவேலில் மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து வருகிறது. இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் அவர்கள் அதே பாவத்தை தொடர்ந்து செய்வதினால்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எந்த தவறு செய்கிறார்களோ அதற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நான் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம் படைக்கவில்லை, நாம் இருக்கும் உலகத்தை நாம் படைக்கவில்லை, நாம் உண்ணும் உணவு, காற்று எதையுமே நாம் படைக்கவில்லை. எல்லாம் அவருடையது, நாமும் அவருடையவர்கள். அந்த புரிதல் வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்துதான் நாம் வாழ வேண்டும். நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை, உரிமையும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த பெண்ணின், அதாவது பெண்கள் அவமானப்படுகிறார்கள், லட்சை அடைகிறார்கள். அவர்களில் மீதியாய் இருக்கிறவர்களையோ, அதாவது இப்படி கொல்லப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள் இதெல்லாம் முடிந்து மீதியாய் இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்க, மீறி இருக்கிற ஜனங்கள் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்களாம். தீயவர்கள் கொன்று போடுவார்கள். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானபடி என்னை பெற்றாயே. நான் அவர்களுக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை, அவர்களிடத்தில் நான் வட்டிக்கு வாங்கினதும் இல்லை. ஆனாலும் என்னை சபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன்படியே நடந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு விதமான தீமைகளினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மீதியாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு விரோதமாய் நான் எழும்பி உனக்கு நான் உதவி செய்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அப்பொழுதும் கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார். உண்மையாய் நான் உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். வடக்கிலிருந்து வரும் வெண்கலத்தையும் இரும்பையும் உன்னுடைய இரும்பு நொறுக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கே இருந்து வருகிற பாபிலோனின் சேனைகள், யுத்த வீரர்கள் வரும் பொழுது அவர்களை உன்னால் எதிர்த்து வெற்றி பெற முடியுமோ? அவர்கள் உன்னை கொள்ளையிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும், நீ செய்த எல்லா பாவங்களுக்காக நான் உன் தேசத்தின் எல்லைகளில் எங்கும் உன் ஆஸ்தியை, உன் எல்லைகளில் இருக்கிற எல்லா சொத்துகளையும், உன் ஆஸ்தி எல்லாவற்றையும் கிரயம் இல்லாமல் ஒரு பணம் கூட உனக்கு கொடுக்காமல் எல்லாவற்றையும் அவர்கள் சூறையிட்டு கொண்டு போவார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் எதிரிகள் கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இப்படி நான் செய்வேன். உன் பொருளை விலை கொடுத்து வாங்குவதல்ல, அப்படியே அள்ளி கொண்டு போவார்கள். நீ கொள்ளையிடப்படுவாய் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனியர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இது நடந்தது. அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கு. நீ முன்பின் தெரியாத, நீ அறியாத தேசத்தில் நீ போயிருப்பாய். என்னுடைய கோபத்தினால் நீ அறியாத தேசத்தை உன்னை நான் தாண்டி போக பண்ணுவேன். உன்மேல் உள்ள என் கோபத்தினால், உங்கள் மேல் எரிய போகிற அந்த அக்கினியானது என்னுடைய கோபத்தினால் உண்டானது. நான் கோபப்பட்டே உங்களுக்கு இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது எரேமியா சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எல்லா அக்கிரமமும் செய்வது மட்டும் அல்ல, தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்கள். குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியையும் மிகுந்த துன்பத்திற்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது நிமித்தம் ஐயா சொல்லுகிறார், எரேமியா ஐயா கர்த்தரிடம் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உமக்கு தெரியும் சுவாமி. தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னுடைய நீதியின் நிமித்தம் நீதியை சரி கட்டும். என்னை துன்பப்படுத்தினார்கள், என்னை கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீதியை சரி கட்டும். உமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, என்னை என்ன பாடுபடுத்தினார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார் இந்த ஜனங்களினால்.
உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக் கொள்ளாதீரும். நீர் மிகுந்த நீடிய பொறுமையோடு இருக்கிறீர். என் சத்துருக்கள் என்னை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட காலமாக. நீரோ பொறுமையாய் நீடிய பொறுமையோடு இருக்கிறீர். முடிவு இப்படியே இருந்தால் நான் இறந்து போவேன். உம்முடைய பொறுமையினால் என்னை வாரிக் கொள்ளாதேயும். நான் மரித்து போவேன் சுவாமி. என்னால் தாங்க முடியவில்லை. நீர் மிகுந்த பொறுமையோடு ஒன்றுமே என் சத்துருவுக்கு செய்யாமல் இருக்கிறீரே என்று எரேமியா மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். அவர் மிகுந்த துன்பத்தில் இருந்திருக்கிறார். மகா கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரவேலர். நான் உம்முடைய நிமித்தம் நீர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை சொல் என்று நீர் சொன்னீர். அதை நான் அந்த ஜனங்களுக்கு சொன்னேன். உம்முடைய வார்த்தையை சொன்னதற்காக என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். உம்மால் உம்முடைய வார்த்தையை கேட்டதினால், உமக்கு செவி கொடுத்ததினால், உமக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் அநேகம் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதிக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக இறங்கி நியாயம் செய்யும். அவர்களை தண்டியும் ஆண்டவரே என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதை தீர்க்கதரிசி போய் அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் பேசுகிறார், திருந்துங்கள் என்று. அப்படி சொல்லியதற்கு சொன்ன தீர்க்கதரிசியை பிடித்து கொடுமைப்படுத்துவது, கொல்ல போவது, மகா கொடுமையெல்லாம் படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு அக்கிரமம்! இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் நியாயம் செய்யும் சுவாமி என்று எரேமியா கேட்கிறார். அவர் நீதியை தான் பேசுகிறார். உம்முடைய வார்த்தைகளை கிடைத்ததும் நான் அதை உட்கொண்டேன். கர்த்தாவே, நீர் பேசினீர். நீர் பேசியதும் அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பமானவை. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் நாம் இருந்தால் நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம் என்று பொருள். கர்த்தர் பேசும் வார்த்தைகள் நமக்கு காயப்படுத்துவதாக இருந்தால் நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். முதலில் அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மனநிலை சரியாய் இருக்கிறது என்று பொருள். உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எந்த தீர்க்கதரிசிக்கும் கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷம், மகிழ்ச்சி தான். எப்பொழுதும் அதைதான். அதாவது பறவைகள் தன் தாயிடம் உணவுக்காக வாயை திறப்பது போல தீர்க்கதரிசிகள் கர்த்தரிடத்தில் அவருடைய வார்த்தைக்காக வாயை திறந்து காத்திருப்பார்கள். செவிகளை திறந்து அவரிடத்தில் காத்திருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அது மிகவும் இன்பமாய் இருக்கும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவன் அவருடைய பெயர். சேனை என்றால் போர், யுத்த சேனை. யுத்த சேனையின் தேவன் நம்முடைய தேவன் அவர். நாம் எல்லாம் யுத்த வீரர்களாயிருக்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிறார். உம்முடைய பெயர் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்ததில்லை. கிண்டல் செய்து கொண்டு கேலி பண்ணிக்கொண்டு ஜாலியாக பொழுதை கழிக்கிற மக்களிடத்தில் நான் உட்கார்ந்ததில்லை. அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்ததில்லை. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததில்லை. என்னை சலிப்பினால் நிரப்பினீர். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். கர்த்தர் சொன்னதை சொன்னேன். கர்த்தருடைய வேலைகளை செய்தேன். சலித்து போனேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். மிகவும் சோர்ந்து போனேன். உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன். நான் எங்கேயாவது போய் யாரிடமாவது பேசினால், ஏதாவது சந்தோஷமான காரியங்கள் செய்தால் எனக்கு துன்பம் வந்துவிடும். உம்முடைய திருக்கரங்களை என்னை அடித்துவிடும். நான் உம்முடைய தீர்க்கதரிசி அல்லவா? உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவன் அல்லவா? அப்படி இருக்க உம்முடைய கரத்தினால் நீர் என்னை அடித்ததினால் நான் அமைதியாய் அமர்ந்து கொண்டேன். எந்த இன்பமான உலக இன்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நான் அமர்ந்திருக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் அதிகம் அடி வாங்கி இருக்கிறேன். தவறு செய்து செய்து நியாய தீர்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று எரேமியா சொல்லுகிறார். என் நோவு நித்திய காலமாகவும் என்னுடைய வலி நித்திய காலமாய் நிரந்தரமாய் நான் வலியோடு இருக்கிறேன். வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இது சரீர வலி மட்டும் அல்ல, மனதளவில் ஏற்படும் பாதிப்பு, மனதளவில் பெரும் துன்பங்கள். என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துன்பம் போகாதது, நிரந்தரமாய் இருக்கிறதே, தீராத பிரச்சனையாய் இருக்கிறதே. ஒரு நாளும் தீராதா இது? இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், என் பிரச்சனைகள் தீரவில்லையே.
குணமாகவில்லையே என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் தண்ணீர் இருக்குமோ இல்லையோ என்று நம்பிக்கையோடு நாம் தண்ணீர் இருக்கும் என்று போக முடியாத ஊற்று, நம்ப முடியாத ஊற்று. ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் அந்த ஊற்றில் தண்ணீர் இருக்காது. அப்படிப்பட்ட ஊற்றைப் போல நீர் எனக்கு ஆகிவிட்டீரா? வற்றி போகிற ஜலத்தைப் போலவும், கிணற்றில் நீர் வற்றி விட்டதென்றால் வற்றி போன தண்ணீர் எதற்கும் பயன்படாது. கொஞ்சோண்டு சேராக இருக்கும், அது பயன்படாது. அப்படி இருப்பீரா? எனக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இருப்பீரோ என்று எரேமியா கேட்கிறார். இஸ்ரவேலின் சார்பாக எரேமியா இவ்வளவு காரியங்களையும் பேசுகிறார். இப்பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். இது நிமித்தம் நீ திருந்தினால் உன்னை நான் சீர்படுத்துவேன். நீ திருந்தி வந்தால் நான் உன்னை சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய், நிரந்தரமாய் இருப்பாய். நீ திருந்தி வந்தால் உன்னை சீர்படுத்தி உன்னை நிரந்தரமாக எனக்குள் வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், அதாவது தங்கச் சுரங்கத்திலிருந்து மண் இருக்கிற இடத்திலிருந்து தங்கத்தை எடுப்பது போல, மிகப்பெரிய பாறைகள் இருக்கும், அதற்குள் வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள் இருக்கும். மிகப்பெரிய பாறையாக இருக்கும். அதை உடைத்து எடுக்கும் பொழுது மாணிக்க கற்கள் கிடைக்கும். அதை எடுப்பது போல தீமையிலிருந்து நீ நன்மையை பெற்றெடுத்தால், விலையேற பெற்றதை, அதாவது கீழ்ப்படிதல் உள்ளவளாக, மனம் திரும்பினவளாக, நல்லவளாக நீர் மாறினால் என் வாய் போல் இருப்பாய், எனக்கு நீ தீர்க்கதரிசியாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வாயை போல, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் வாய் போல இருப்பாய், என்னுடையவனாய் இருப்பாய், என்னுடைய மனவாட்டியாய் நான் உன்னை வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர். அவர் மற்ற ஜனங்களைப் போல மாறக்கூடாது. ஜனங்கள் தான் தீர்க்கதரிசியைப் போல திரும்பி வளர வேண்டும். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களிடத்தில் திரும்பாதே, பாவத்திற்கு நீ போகாதே, அவர்கள் உன்னிடத்தில் திரும்பி பரிசுத்தம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிதான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான அலங்கமாக்குவேன். எரேமியாவை குறித்து சொல்லுகிற வார்த்தை இது. இந்த ஜனங்களுக்கு முன்பாக அரணான அலங்கம், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை உறுதிப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் உனக்கு முன்பாக யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருவார்கள், யுத்தமும் செய்வார்கள், உன்னை வெற்றி பெற மாட்டார்கள். உன்னிடம் அவர்கள் தோற்று போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன், எதிரிகளிடம் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பாடுகளிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காகவும் துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அவர் நம்முடன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அவர் நம்மோடு இருந்து விட்டால் சகல நன்மைகளும் நம்மோடு இருக்கும், சகல இன்பங்களும் நம்மோடு இருக்கும், சகல பரிசுத்தமும் நம்மோடு இருக்கும். வேற என்ன வேண்டும்? அவரே நம்முடன் இருந்து விட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை, எதையும் நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தரோடு நாம் அண்டிக் கொண்டால் முடிந்தது. அதோடு மனம் நிறைவடைந்து விடும். அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சந்தோஷமாய் இருப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, தீய மனிதர்கள், பொல்லாத ஆவிகளின் பிடியினால் இருக்கிற துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், அவர்களிடமிருந்து உன்னை நான் விடுவித்து, பொல்லாதவர்களின் கையில் யாராவது நம்மை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கர்த்தர் எடுத்து விடுவாராம். அவர்களை விட்டு பிரித்து நம்மை காப்பாற்றி விடுவாராம். உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் அல்லவா, இதை செய் அதை செய் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அல்லவா. அதாவது பொல்லாத எசபேலின் ஆவி பிடித்த ஜனங்கள், அவர்கள்தான் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணுவார்கள், கட்டாயப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அவர்கள் பிடியிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், உனக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷமாயிரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவருக்கு பிரியமாய் நடந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான்.
எல்லாம் வெற்றி, எல்லாம் வெற்றி, இன்பம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் சகல துன்பங்களுக்கும், சகல தோல்விகளுக்கும் நாமே காரணமாகி விடுவோம். நம்முடைய கையில் நம் வாழ்க்கை இருக்கிறது. எதையும் முடிவு செய்யும் உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நன்மையை பெற்றுக் கொள்வதும், பாவம் செய்து தீமையை அனுபவித்து கர்த்தருடைய நித்திய ஜீவனை இழந்து போவதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்வோம். நல்லதை தேர்ந்தெடுப்போம், நன்மையை கண்டடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதம்.